Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, hello, namaste, namaskar. Welcome to the show, viewers. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஷோ ஹாபி லாபி. இட்ஸ் a new show, entertainment show and useful ஆன ஷோனே சொல்லலாம். இப்போ இருக்க பரபரப்பான காலகட்டத்தில் யாருமே அவங்களோட பேஷன்ஸை ஃபாலோ பண்றதே இல்லை. ஏன்னா அதுக்கு இப்போ டைமும் கிடைக்கிறது இல்லை. யாராவது ஒரு சிலர் தான் அவங்களோட பேஷன்ஸை ஃபாலோ பண்றாங்க. அந்த ஒரு சிலர்ஸை கண்டுபிடிச்சி அவங்க கலெக்ட் பண்ண திங்ஸ் பத்தின டீடைல்ஸ் பார்க்கறது தான் இந்த ஷோன்னு சொல்லலாம். ஆக்சுவலி அதே மாதிரியே இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான திங்ஸ் வாட்ச் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட எல்லாம் எவ்வளோ வாட்சஸ் இருக்கும். நம்ம கிட்ட ஒரு வாட்ச் இருக்கும், 2 வாட்ச் இருக்கும், மிஞ்சி போயிட்டா ஒரு 10 வாட்ச். ட்ரெஸ்க்கு மேட்சா வாட்ச் கண்றவங்களா இருந்தா ஒரு 10-20 வாட்ச்க்கு மேலேயே வச்சிருப்பாங்க. ஆனா இவர்கிட்ட இருக்கிற வாட்ச் வந்துட்டு என்னவே முடியாத அளவுக்கு அவ்வளோ வாட்சஸ் வச்சிருக்காரு. அவர் பேர் மிஸ்டர் மோகன சுந்தரம். அவரை பத்தி பார்ப்போம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் சொல்லுங்க சார், உங்களை பத்தின டீட்டெயில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எவர்சிலர் பாத்திர உற்பத்தி பண்ணியிருக்கேன் மேடம். கம்பெனி வச்சிருக்கேன். கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. கம்பெனி வச்சு நடத்திட்டு ஓகே. உங்களுக்கு இந்த வாட்ச் கலெக்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட் எப்போ சார் வந்தது? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் ஃபாதர் வந்து முதல்ல ஒரு என்டி சாண்டர்ஸ் வாட்ச் ஒன்று கொடுத்தாரு, கிஃப்ட் கொடுத்தாருங்க. அப்போ வந்து ஸ்கூல் போகிறவங்களும் யாரும் வாட்ச்லாம் கட்ட மாட்டாங்க. வாஜாரங்களும் ஒருத்தர் ஒன்று 2 பேர் தான் வாட்ச் கட்டிட்டு வருவாங்க. இந்த வாட்சை பார்த்து எல்லாரும் கேட்க ஆரம்பித்த பிறகு எனக்கு வாட்ச் ஒரு தனியாக ஒரு ஆசை வந்தது, வாட்சில் கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாட்சில் வாங்க ஆரம்பித்தேன். எப்போ நீங்கள் 5th படிக்கும் போதுலேருந்து வாட்சஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சீங்க? ஆமாம், அந்த பான் புரோக்கர் கடைங்களாம் இருக்குங்களா, வட்டி கடைங்க, அதெல்லாம் வாட்சஸ் எல்லாம் விற்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த வாட்செல்லாம் கம்மி விலை கிடைக்கும், அதாவது குறைஞ்ச விலைக்கு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். அதை வாங்கி கட்டுவோம். சில வாத்தியாரங்க வந்து சில பேர் கேட்பாங்க வாட்சை, அவங்களுக்கு இதை நான் கொடுத்துடுவோம் வாட்சுங்கள. இது பழக்கமாகி போச்சு, அவங்க வர மாதிரி ஒரு பழக்கமாகி போயிடுச்சு. அது பெரிய அளவில் வந்து காலேஜ் படிக்கும்போது வாட்சுங்க அதிகமாக வாங்க ஆரம்பித்தோம் நாங்கள். ஓகே ஓகே. காலேஜ் படிக்கும்போது நீங்க நிறைய வாட்ச் வாங்குனீங்க. உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தோனே உங்க ஃாதர் வந்து என்ன சொன்னாரு? நிறைய வாட்ச் வாங்கும்போது எதுவும் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டார். நல்ல ஹேபிட்டா இது இது அவர்கிட்டயும் ஒரு சில வாட்சஸ் எல்லாம் இங்கே நல்ல நல்ல வாட்ச் எல்லாம் வச்சிருந்தாரு. அந்த வாட்சை போய் சொல்லி கொடுத்தாரு. சுவிஸ் வாட்சஸ்லாம் இப்படி இருக்கும், ஜப்பான் வாட்சஸ் தான் இப்படி இருக்கும், சுவிஸ் வாட்சஸ் வந்து லாங் லைஃப் நிற்கும், இதெல்லாம் சொல்லும்போது நான் வந்து நல்லா அவர்கிட்ட சில வாட்சுங்க மெத்தட்ஸ் எல்லாம் கற்றுக்கினேன். இன்னைக்கு அவருக்கு கொடுத்த வாட்ச் நான் வச்சிருக்கேன் கையில். அவங்க டாடி கொடுத்த வாட்சஸ்லாம் இன்னும் வச்சிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்கும்போது வந்து வாங்கினேன்னு சொன்னீங்க இல்லையா? அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கிட்டீங்க இல்லையா வாட்ச்? அது என்ன ஃபேமஸ்? அப்போ அதிகமாக வந்து சீகோ 5, சிட்டிசன் ஈகல் இந்த மாதிரி வாட்ச் அதிகமான வாட்சுங்க, ஜப்பான் வாட்ச் எல்லாமே. ஓகே. ஆமாம். சுவிட்சர்லாந்து வாட்ச் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விற்பனை வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா விலை வந்து ரொம்ப கூடுதல் விலையாதால யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் வாட்ச் வந்துடுச்சுங்க. இப்போ வந்து எல்லாம் டிஜிட்டல் 100 ரூபா வச்சு சைனா வாட்ச் எல்லாம் வந்துருச்சு. பட் நாங்கள் வந்து வச்சிருந்தது எல்லாமே சுவிட்சர்லாந்து வச்சு, ஜப்பான் வச்சு மாதிரி தான் வச்சிருக்கிறோம் நாங்கள். அப்பவே நீங்க வந்து கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கிறேன். இந்த கலெக்ஷன் இப்போ வந்து பெரிய பெரிய விஐபிங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டது இந்த வாட்ச் மேலே. இத்தனை பேர் வந்து இது வந்து பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் சில வாட்சஸை கொடுப்போம், வாங்குவோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் மாதிரி எங்களுக்கு கிடைச்சதுங்க. அப்படியா? சரி, நீங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து காலேஜ் படிக்கும் வரைக்கும் எவ்வளவு வாட்சஸ் வந்து கலெக்ட் பண்ணிருப்பீங்க உங்க டாடியோட சப்போர்ட்டிங்ல? அப்போ ஒரு 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 100 வாட்சஸ் தான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1000 கணக்கில் நான் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேங்க. ஆமா, இப்போ நிறைய இருக்கு. ஆமா. ஃபர்ஸ்ட் நீங்க கலெக்ட் பண்ணீங்க இல்லையா அந்த வாட்ச், அது இன்னும் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன், சில வாட்சஸ் வச்சிருக்கேங்க. உங்க டாடி கொடுத்த வாட்ச்? சில வாட்ச் அவர் கொடுத்த கிஃப்ட் வாட்ச் நான் வச்சிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ச்ல எது இந்த பாக்கெட்ல வைக்கிற வாட்ச் தான் ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா? பாக்கெட் வாட்சஸ்லாம் இருக்கு என்கிட்ட. ஓகே. எல்லாம் வச்சிருக்கேன். அதுல முக்கியமான வாட்சஸ் என்னன்னா ரோலக்ஸ் வாட்சஸ், இந்த மாதிரி ஜாகர்லி கல்ச்சர், மொவாரோ, புல்காரி, இது மாதிரி பெரிய பெரிய லாஞ்சன்ஸ், இது ஒமேகா எல்லாமே எங்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. சுவிட்சர்லாந்து வாட்ச் எல்லா வாட்சும் நான் வச்சிருக்கேன் கையில. ஓகே ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் அந்த பாக்கெட் வாட்ச் வந்து எந்த வந்து பிராண்ட்ல வந்து லான்ச் பண்ணாங்க? யாரு வந்து அந்த பாக்கெட் வாட்ச்? அது முதல் 1500ல வந்து ஜெர்மன்ல வந்து ஒருத்தர், அவர் வந்து லாக் ஸ்மித் கூட்டு தயார் பண்றது அந்த வாட்ச் கண்டுபிடிக்கிறார் ஃபர்ஸ்ட், இன்வென்டட். ஓகே. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்ச் கண்டுபிடிச்சார். அப்போ வந்து பெருசா இருந்தது வாட்ச், ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு வாட்ச். ஆமா, கட்டி தொங்க விட்டுருப்பாரு, கழுத்துல மாட்டிக்கிறதா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கமர்ஷியல் பார்க்கும்போது 1833ல ஸ்டார்ட் ஆகுது இந்த வாட்சுங்க. இது இல்ல கழுத்துல போடுற வாட்ச் சொல்றீங்களா இல்ல மறுபடியும் ரிஸ்ட் வாட்சுங்க. ஓகே. அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து வந்து ஆரம்பிச்சாங்க ஜெனீவால. அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லா நாட்டிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம நாட்டில் வந்து HMT வாட்சஸ்,
டைட்டன் வாட்சஸ் இப்போ கலெக்ஷன் இருக்குதுங்க. உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப ஹைஃபையான வாட்ச் எதுன்னு சொல்லுவீங்க? ஏன்னா ஜாகர்லி கல்ச்சர்னு ஒரு வாட்சுங்க, சாலிட் கோல்டு. அது ஒரு 100 வருஷத்தைய வாட்ச் என்கிட்ட இருக்குங்க. 100 வருஷத்தைய வாட்ச்? ஆமாங்க. அதை பார்த்து யாரும் கேட்கறது இல்லையா இந்த கலெக்ஷன் எனக்கு வேணும்? இப்போ கூட யூகேலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டாருங்க அந்த வாட்ச். ஏன்னா அங்கேயே அந்த வாட்ச் வந்து இல்லைங்க. ஓ ஓகே ஓகே. கேட்டாருங்க. இந்த வாட்ச் இப்போ கையில் இருக்கு. இந்த மாதிரி 100 இயர்ஸ் வந்து ஜாகர்லி கல்ச்சர் வாட்ச்லாம் என்கிட்ட இருக்கு. ஓகே, அது பார்க்கலாமா சார்? எப்படி இருக்கு? தாராளமாக பார்க்கலாங்க. ஆக்சுவலி இது வந்து 100 இயர்ஸ் ஆயிடுச்சா சார்? இப்போ வந்து இதுதான் ஃபேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா? 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இது வந்து சாலிட் கோல்ட்ல தயார் பண்ணது. சாலிட் கோல்ட். ஓகே ஃபைன். இது எல்லாமே கோல்டா சார்? இதுல இருக்குது எல்லாமே? ஆமா, எல்லாமே கோல்டு தான். இதுல இருக்குது எல்லாமே கோல்டா வியூவர்ஸ்? இங்க பாருங்க, இது சுத்தி எல்லாம் கோல்டு. பட் ஆனா இப்போ வந்து எப்படி இந்த வாட்சை நம்ம வேர் பண்ணாலும் இப்போ இருக்க நியூ வாட்ச் மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். இங்க பாருங்க, இப்போ வந்து ஃபேஷனா கட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. 100 இயர்ஸ் ஓல்டான வாட்ச் அப்படின்னே சொல்லவே முடியாது. ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு தொட்டு பார்க்கறதுக்கு குடிப்பனை இருக்குமா என்னன்னு தெரியல. நான் வந்து பார்த்துட்டேன். ஆக்சுவலி இதை வந்து நான் கட்டி பார்க்கலாம், பட் இருந்தாலும் வந்து ஓவரா தெரியும் தான். ஆக்சுவலி வந்துட்டு இந்த டைமண்ட்ல கோல்டுல இதுல எல்லாம் கலெக்ஷன் வச்சிருக்கோம் மேடம். வாட்சஸ் அந்த டைமண்ட்னா அது எப்படி சார்? அது டைமண்ட் வாட்சஸ்னா எப்படி? டைமண்ட் வந்து சுத்தி இருக்குமா இல்ல? ஐ மீன் அந்த சில வாட்சிங்ல வந்து உள்ள வந்து டயல்ல டைமண்ட்ஸ் இருக்கும். சில வாட்சிங் ஃபுல்லா கேஸ் ஃபுல்லா டைமண்ட்ஸ் இருக்கும். கேஸ் ஃபுல்லா இருக்க டைமண்ட்ஸ் வந்து விலை லட்சக்கணக்கான விலை உள்ள வாட்சிங் மேடம். எவ்வளவு வரும் சார் அது? அது above 3 lakhs மேல தான் மேடம் வரும். 3 lakhsக்கு மேல வரும். அந்த இது ஃபுல்லா சுத்தி கேஸ் ஃபுல்லா சுத்தி இருக்கும் மேடம். வேற அந்த பிளாட்டினம் அதுல எல்லாம் பிளாட்டினம் கோட்டட் இப்போ எல்லாமே வருது மேடம். எல்லா மாடலும் இப்போ வாட்சிங் கிடைக்குது. இப்போ கிடைக்குது சார். பட் ஆனா அந்த டைமிங்ல அந்த டைமிங்ல வந்து பிளாட்டினம் எல்லாம் போடல. அந்த டைமிங்ல வெறும் கோல்டு வாட்சஸ் அண்ட் டைமண்ட் வாட்சஸ் தான் போட்டாங்க. கோல்டு வாட்சஸ்னா அது வந்து நம்ம அந்த நகைக்கடை கோல்ட் ஜுவல்லர்ஸ்ல அது வந்து 18 கேரட் தான். இது வந்து நீங்க போடுற மாதிரி நம்ம ஊர்ல 22 கேரட் 24 கேரட்லாம் அப்போ வாட்சஸ் போட மாட்டாங்க. ஓகே. அது தேய்மானத்துக்காக 18 கேரட் 14 கேரட்ல மட்டும் தான் வாட்சஸ் செய்வாங்க. ஓகே ஓகே. அப்பதான் வாட்ச் உங்களுக்கு தேய்மானம் ஆகாது. ஓகே ஃபைன் ஃபைன். ஆமா, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது ரெகுலரா யூஸ் பண்ணா தேய்மானம் ஆகாது. அதனால 18 கேரட் ஆர் 14 கேரட்ல பண்ணுவாங்க. ரோஸ் கோல்டுன்னு 14 கேரட். அது பல கம்பெனி வந்து லாஞ்சன்ஸ், ஒமேகா இப்போ எல்லாமே சாலிட் கோல்ட்லாம் வருது வாட்சிங்கலாம். அதெல்லாம் எங்கிட்ட சில கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கோம் நாங்க. அந்த கலெக்ஷன்ஸும் வச்சிருக்கோம். வேற வந்து இப்போ டிஃபரண்டான கலெக்ஷன்ஸ் ஏதாவது கோல்டு மிக்ஸ் வேற ஏதாவது கலந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கு மேடம்? ஃபுல்லி டைட்டானியம்னு சொல்லிட்டு இப்போ வருது. லேட்டஸ்டா வந்து ராக்கெட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க டைட்டானியம். அதுல ஃபுல்லி பாடி வாட்சஸ் எல்லாம் வருது. இப்போ வந்து எல்லா கலெக்ஷன்ஸ்லயும் வர ஆரம்பிச்சாலும் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்காது. எல்லாமே இருக்கு மேடம். என்கிட்ட வந்து சுவிட்சர்லாந்து வாட்ச், ஜெர்மன் வாட்ச், பிரான்ஸ், ஆல் ஓவர் கண்ட்ரி வாட்ச் நான் கையில வச்சிருக்கோம் மேடம். சார் டிஃபரண்டான மெட்டல்ஸ் வாட்சஸ்லாம் வச்சிருக்கீங்களா சார் நீங்க? கார்பன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. டைட்டானியம் பாடின்னு சொல்லுவாங்க. டைட்டானியம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். உங்களுக்கு வாட்ச் கையில கட்டுறது தெரியாது, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் அந்த வாட்சுங்க. அதெல்லாம் நீங்க அப்போத்துல இருந்தே வச்சிருக்கீங்களா? ஆமா மேடம். அதுல வந்து சில ஃபாரினர்ஸ் வந்து மகாலிபுரம் வருவாங்க. ஓகே. அவங்க கிட்ட வாங்குவோம் நாங்க. ஃபாரினர்ஸ் கிட்ட வாங்குவோம் சில வாட்சஸ். இன்னும் வச்சிருக்கோம் நாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைமண்ட் வாட்ச் உங்ககிட்ட கலெக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த டைமண்ட் வாட்ச் வந்துட்டு எங்க வாங்குனீங்க நீங்க? டைமண்ட் வாட்ச் வந்து ஒரு விஐபி கிட்ட இருந்து வாங்கினோம் மேடம். ஓகே ஓகே. நல்ல வாட்ச். இன்னும் நான் கட்டிட்டு இருக்கேன் அந்த வாட்சை. ஒரு எத்தனை இயர்ஸ் இருக்கும் சார் அந்த டைமண்ட் வாட்ச் வாங்கும்போது நீங்க? ஒரு 15 இயர்ஸ் பேக் மேடம். 15 இயர்ஸ் பேக் நீங்க வந்து டைமண்ட் வாட்ச் வாங்குனீங்க மேடம். அப்படியா? சரி, உங்க அப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு. ஏன்னா பையன் அவனோட ஹாபிஸ்க்கு வந்து அவர் வந்து சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு. ஒரு கட்டத்துல நீங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க வந்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? என்னுடைய மனைவியும் மகன் நல்லா இந்த ஹாபில ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அப்படியா? ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப எந்த வாட்ச் வந்தாலும் என்ன கேட்பாங்க வாங்குறதுக்கு. ஏன்னா கல்யாண ஃபங்க்ஷன் என்ன கூட்டு போவாங்க. இந்த மாதிரி வாட்ச் வாங்கி கொடு, ஒரிஜினலா டூப்ளிகேட்டா பார்த்து வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. அந்த ஒரு பழக்கத்துல எல்லா வாட்சும் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் நான். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் எப்பயுமே இருந்துருக்கு கூட. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா உங்களோட ஜாபையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு சோ அதுலயும் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? இந்த ஹாபிஸை நீங்க எப்படி வந்து உங்களோட இதை கண்டினியூ பண்றீங்க? ரொம்ப கஷ்டம் இருந்தா கூட இந்த வாட்சை வந்து நாங்க கண்டினியூ நான் வந்து ஏதாவது கடன் வாங்கியாவது அந்த வாட்ச் வாங்கிடும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல வாங்குவோம் அந்த வாட்சை. அப்படியா? ஆமா, அந்த வாட்ச் வாங்கினாலும் வாங்கிடுவோம் நாங்க. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த வாட்ச் எனக்கு ஆசைப்பட்டு வாங்கிடுவோம் அந்த வாட்சை. பரவாயில்ல சார், நீங்க உண்மையாலுமே ரொம்ப டேலண்டட் தான் சொல்லணும்.
ஐ மீன் அதையும் சமாளிச்சு இதையும் சமாளிச்சு அந்த வாட்சை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேஷனை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்க அப்பா கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, உங்க அப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாரு? அவர் குறைஞ்ச வாட்ச் தான் மேடம், அதெல்லாம் ஸ்விஸ் வாட்சஸ் பழைய வாட்சுங்க. பட் அது சில வாட்ச் நான் ஒரு ஞாபகம் ஒன்று வச்சிருக்கேன். நான் அதெல்லாம் விற்க யாருக்கும் கொடுக்கறது இல்லை, அது தனியா வச்சிருக்கிறோம். உங்க அப்பாவோட கலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு ஒரு கொஞ்சம் வாட்சஸ் இருந்தது இல்லையா, அதுல வந்து கோல்டு டைமண்ட் அந்த இல்ல மேடம், அதெல்லாம் சிம்பிளான வாட்ச், என்டி சாண்டெக்ஸ், ஃபேவர் லூபா, இந்த மாதிரி சிம்பிளான வாட்சுங்க, எனிக்கர் இந்த மாதிரி வாட்சுங்கெல்லாம் வந்து பழைய ஸ்விஸ் வாட்சஸ் எல்லாம் ஹேண்ட் வைண்டிங் கீ கொடுத்தா ஓடுற வாட்சுங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் டிஜிட்டல் வாட்ச் எல்லாம் கிடையாது. அப்பவே அது பெரிய விஷயம் இல்லையா சார்? அது அப்பவே வந்து அது விலை அதிகம். அதாவது அப்போ வந்து வாட்சஸ் ரொம்ப பெரிய ஆளுங்க கட்டுவாங்க. ஸ்கூல்ல நான் கட்டிக்கும் போது வாட்சாருங்க வந்து பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த வாட்ச் என்ன விலை அப்படின்னு. சில பேர் வாட்சாருங்க நான் வித்துருக்கேன் வாட்சுங்கள. ஓ, அப்பவே சேல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்பவும் சேல்ஸ் பண்றீங்களா சார்? யாராவது கேட்டா இந்த வாட்ச்? கண்டிப்பா இப்பயும் கேக்குறாங்க. சில சேல்ஸ் பண்றோம் நாங்க, சில சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆமா ஆமா. ஏன் திடீர்னு வந்து எல்லா வாட்ச் கலெக்ஷனையும் வச்சு திடீர்னு ஏன் சேல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? இல்ல இது வந்து இது தவிர்க்க முடியாது. இது ஒருத்தர் நெருங்கினவங்க ஃப்ரெண்டுங்க கேட்கும்போது நம்ம கொடுத்து தான் ஆகணும் வாட்சுங்கள. ரொம்ப ரேரான கலெக்ஷன் உங்ககிட்ட இருக்கு. ரொம்ப ரேரான கிடைக்காத வாட்ச் கொடுக்க மாட்டோம் நாங்க. ரெகுலரா கிடைக்கிற வாட்ச் கிட்ட இருக்கிறது கொடுப்போம் நாங்க ரெகுலரா. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து கலெக்ஷன் வாங்கி போனாங்க. ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா விஐபி கிட்ட என்ன வாட்ச் அவங்ககிட்ட எங்களுக்கு தெரியும், அவங்க கேட்குற வாட்ச் கொடுத்து அவர்கிட்ட வாட்சை நான் வாங்கிப்போம். ஓ, இப்படியும் நீங்க கலெக்ஷன் பண்ணிருக்கீங்க டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ். இது பெரிய பெரிய விஐபிலாம் என்கிட்ட இருக்காங்க. சார், உங்ககிட்ட வந்து இந்த பிராண்ட் இல்ல, இந்த வாட்ச் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த கலெக்ஷன்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன ஃபீல் பண்ண வாட்ச் இது? பனரைன்னு ஒரு வாட்ச் மேடம். அது வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒரிஜினல் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே. அது என்னுடைய விலையே வந்து 8 லட்சம் ரூபாய் மினிமம். ஓ. ஆமா. அதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு. அந்த ஒரு வாட்ச் மட்டும் நீங்க வாங்கணும்னு ஆசையா இருக்கு? ஆமா மேடம். ஏன் அந்த வாட்ச் மேல உங்களுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்? அது வந்து ப்ரொஃபஷனல் வாட்ச். அதாவது ப்ரொஃபஷனல் வாட்ச்னா தண்ணியில் பட்டாவோட ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. ரொம்ப ப்ரிசிஷன் வாட்ச்னு சொல்லுவாங்க அதை, பனரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாட்சஸ்லாம் நிறைய இருக்குல்ல சார் உங்களுக்கு. அது வந்து ஐ மீன் அது வாட்டர்ல போட்டா பட்டாது எதுவும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் அது வந்து ரிசர்வ், பவர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் ஓடுன்னு சொல்லிட்டு அதுலேயே டைமிங் காட்டும். நமக்கு எடுத்து வச்சா கூட இத்தனை நாள் தான் இது ஓடுன்னு சொல்லிட்டு அது காட்டும். அதுக்கேற்றாமல் நம்ம வைக்கும் போது டைமிங் கீ கொடுத்து வச்சிடலாம். 8 நாள் பிடிச்சிட்டு தான் அந்த வாட்ச் வந்து ஓடிட்டு இருக்கும். அந்த ரிசர்வ் காட்டும் அதில் முள்ள இத்தனை நாள் அது ஓடுன்னு சொல்லி பவர் ரிசர்வ் அதில் இருக்கும் அந்த பனரையில். அந்த வாட்ச் வந்து ரொம்ப பிடிச்ச வாட்ச். அது நீங்க என்னைக்காவது ஒரிஜினல் யாராவது கட்டி பார்த்துருக்கீங்களா? நீங்க ஒரிஜினல் வாட்ச் கட்டி பார்த்துருக்கேன், பட் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படியா? ஆமா. அதை கட்டி கேட்டிருக்கீங்களா இந்த வாட்ச் நான் இந்த மாதிரி கலெக்ஷன் பண்றேன்? ஒரு தடவை கொடுத்தாரு ஒருத்தர், ஒரு 3 நாள் கையில கட்டிட்டு திருப்பி கொடுத்துட்டாரு அவர்கிட்ட, ஒரு விஐபி கிட்ட இருந்து. ஆமா. அப்போ உங்களோட அந்த ஃபீல் என்ன? கிடைக்காத ஒரு விஷயம். அந்த பனரை வச்சு கட்டின்னு போகும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இந்த வாட்ச் கிடைக்காது அப்படின்னு. எல்லாம் டூப்ளிகேட் வாட்ச், இது வந்து ஒரிஜினல் வாட்ச். அதோட லுக்கே வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வாட்ச். சரி, இப்போ இருக்க உங்ககிட்ட இருக்க அந்த வாட்ச் கலெக்ஷன்ல என்கிட்ட இந்த வாட்ச் இருக்கு, இந்த வாட்ச் வந்து மேக்ஸிமம் விஐபி கிட்ட எல்லாம் கிடையாது, ஸோ அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரியான வாட்ச் இது? ஜாகர்லி கல்ச்சர் கோல்டு, புல்காரி, ஈபிள், ப்ளஸ் மொவாடோ, எல்ஜின், இந்த மாதிரி பல ஸ்விட்ச் வாட்ச் எல்லாம் சில கிடைக்காத வாட்ச் என்கிட்ட இருக்கு மேடம். அதுக்கு பார்க்கறது சில பேர் விஐபி வந்து பார்த்துட்டு போவாங்க அந்த வாட்சுங்க. அப்படியா? ஆக்சுவலி அவங்க அது ஒரு பெருமை இல்லையா உங்களுக்கு? அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாலும் நீங்க அப்ப என்ன ஃபீல் பண்ணுவீங்க? பரவாயில்ல, நமக்கு இந்த வாட்சஸ் எல்லாம் கையில இருக்கு, பெரிய ஒரு திருப்தி ஏற்படும் எனக்கு. ஓகே ஓகே. அது மாதிரி இப்போ நீங்க வேற யாராவது இப்போ வாட்ச் கட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாட்ச் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த மாதிரி கேட்ட விஷயங்கள்லாம்? அது மாதிரி கேட்டு வாங்கியிருக்கேன் நான், பல வாட்சுங்கள் அது மாதிரி கேட்டு வாங்கியிருக்கேன். கேட்டு தந்திருக்காங்களா? தந்துருவாங்க. கேட்ட உடனே விலையை சொல்லுவாங்க, கொஞ்சம் ஏறக்குறைய பார்த்து பேசி வாங்கிட்டு வந்து வாட்ச். நான் உங்ககிட்ட இருக்க ரேரான வாட்சஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார் அதை பத்தி. இருக்கு மேடம். இது வந்து புல்காரின்னு சொல்லிட்டு கார்பன் கோல்டில் தயார் பண்ணது, ரொம்ப லைட் வெயிட் வாட்ச், ஆட்டோமேட்டிக் வாட்ச். ஓகே. ஆட்டோமேட்டிக்னா நம்ம வந்து கையில் கட்டியும் வாட்ச் ஓடிட்டு இருக்கோம். ஓகே. நைட்டில் வச்சா கொஞ்ச நேரத்துக்கு ஓடும், மறுநாள் எடுத்து நம்ம திருப்பியும் வந்து கீ செட் பண்ணி கொடுத்தா மறுநாள் கையில் கட்டினோம்னா வாட்ச் ஓடும். இது ஆட்டோமேட்டிக் வாட்ச். எது சார் இந்த வாட்சிங்களா சார்? மேடம். இது எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு சார்? இது வந்து 20 இயர்ஸ் ஆச்சு மேடம். 20 இயர்ஸ் ஆச்சா சார்? இது வந்து இதில் வந்து வாட்ச் வந்து உள்ள ஓடுறது உங்களுக்கு தெரியும்? ஆமா சார், நல்லா தெரியறது. வெரி ரேர், லிமிடெட் எடிஷன் இது.
ஒரு 1000 சில்லற வாட்சுங்களே இதுவும் ஒரு வாட்ச். நீங்க பாருங்க வியூவர்ஸ், உள்ள ஓடுறது கூட வந்து நல்லா தெரியுது. அது ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்கு ஆக்சுவலி இந்த வாட்ச். இது புல்காரி கம்பெனி மேடம். புல்காரி கம்பெனியா சார் இது? இட்டாலியினுடைய கம்பெனி இது. எவ்வளவு சார் வரும் இந்த வாட்ச்? இது 1 லட்சம் ரூபாய் ஆகுது மேடம். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஜெனித் வாட்ச். வாட்ச் ப்ரிசிஷன் சொல்லும்போது இவர் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட்டில் வருவாங்க. அதாவது அக்யூரேட் வாட்ச்னா டைமிங்கில் குவாலிட்டியான வாட்ச். இது உங்களுக்கு வாட்ச் ஓடுறது தெரியும் உங்களுக்கு. ஆமாம் சார். இது எவ்வளோ? இது வந்து வைண்டிங் கொடுக்குற வாட்ச், ஆட்டோமேட்டிக் கிடையாது. வாட்ச் ப்ரிசிஷன் ஜெனித் வாட்ச்னு சொல்லுவாங்க. பேக் சைடு பார்த்தாலே ஒரு ஒரு டிஃபரண்டா தெரியுது பாருங்க. ஐ மீன் ப்ளைனா கவர். எஸ், வாட்ச் ஓடுது. அதனுடைய வாங்கும்போது உள்ள சரியா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுக்காக, பார்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கு, டூப்ளிகேட் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்காக. இது எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு சார்? இது வந்து 35 இயர்ஸ் ஆகுது மேடம். 35 இயர்ஸ் ஓல்டா சார் இது ஆக்சுவலி? பா, இதெல்லாம் என்ன ரேட் சார் வரும் இது ஆக்சுவலி? இப்போ ஒரு 40,000 ரூபாய் வரும். இது லாங்கின்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்டா கோர்ஸ்ல போட்டு வச்சு மேடம். இப்போ லேட்டஸ்டா வந்து இது ஜுவல்லரி வாட்ச்னு சொல்லுவாங்க. ஜுவல்லரினா ருடால்ஃப் என்ற ஒரு கம்பெனி லாங்கின்ஸ் சேர்ந்து போட்ட வாட்ச் இது. ஓகே. இது கிரைஸ்டல் கிளாஸ். சீக்கிரத்துல அந்த கிளாஸ் உடையாது உங்களுக்கு. இங்க இருக்க கிளாஸ், இந்த உள்ள இருக்க கிளாஸ் உடையாது உங்களுக்கு. இதுவும் ப்ரிசிஷன் வாட்ச் லாங்கின்ஸ்ல. இது மேல இருக்கதெல்லாம் கோல்டா சார் இது? இது கோட்டட் மேடம். ஆமா, கோல்டு கோட்டட். ஆனா சீக்கிரத்துல போகாது உங்களுக்கு. ஒரு 20-25 வருஷத்துக்கு உங்களுக்கு கோல்டு நிக்கும் உங்களுக்கு. இந்த கோல்டு இது வந்து கோல்டு பிளேட் அவுட் மேல. கோல்டு பிளேட்டட். ஓகே ஓகே ஓகே. இது வந்து இப்போ பிரசன்ட்டாவும் கிடைக்குதா சார்? இது வந்து ஷோரூம்ல கிடைக்குது மேடம். இப்போ கிடைக்குது. இது நீங்க எவ்வளவு இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்குனீங்க சார்? இது நாங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வாங்குனோம். இட்ஸ் குட். இது வந்து இப்போ இதெல்லாம் என்ன ரேட் வருது சார் இந்த வாட்ச்? இது ஒரு 40,000 ஆகுது மேடம். இது ஒமேகா கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்ச வாட்ச். ஓகே. ஒமேகா டிவில் மாடல். ரொம்ப லைட் வெயிட் குவார்ட்ஸ் வாட்ச். இது எந்த நாடு? இது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேரும் கட்டக்கூடிய பைசெக்ஸ் வாட்ச். இது சுவிட்சர்லாந்து வாட்ச். ரொம்ப ப்ரிசிஷன் வாட்ச், டிவில் மாடல் ஒமேகால. வாங்கி எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு சார்? நீங்க எவ்வளவு இயர்ஸ் ஓல்ட் வாட்ச்? இது 10 இயர்ஸ் வாட்ச் மேடம். இது 10 இயர்ஸ் வாட்ச். இது அந்த காலத்துல ஒமேகாலேயே ரொம்ப லைட் வெயிட். அந்த காலத்துல வந்து ரொம்ப ஸ்லிம் மாடல் போட்டிருக்காங்க. இப்போ வருது பாருங்க ஸ்லிம் வாட்ச், டைட்டான்ல பார்த்துருப்பீங்க நீங்க. அது மாதிரி அந்த காலத்துலேயே ஒமேகால வந்து ஸ்லிம் மாடல் வைண்டிங் வாட்ச் இது. இது வந்து ஒரு 30 இயர்ஸ் பேக் வைண்டிங் வாட்ச் இது. இது ரொம்ப ரேர் வாட்ச். இது வைண்டிங் வாட்ச். டெய்லி நம்ம கீ கொடுத்தா ஓடுற வாட்ச் இது. இதுவும் இப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மாதிரியே இருக்கு. 30 இயர்ஸ் மாதிரியே தெரியவே இல்லை ஆக்சுவலா. ரொம்ப ஃபேஷனாவே இருக்கு. இப்போ ஃபேஷனாக வந்து டைமண்ட் வாட்சஸ் மேடம். இது வந்து இந்த கம்பெனி வந்து 1881 தயார் பண்ண கம்பெனி இது. 1881 ஆரம்பிச்ச கம்பெனி செருட்டின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து கம்பெனி. உள்ள வந்து முத்து இதில் தயார் பண்ண டயல் இது. உள்ள தெரியுது சார் அந்த ஒரு ஒரு ஷைனி, அந்த கலர் வேரியேஷன் நல்லாவே தெரியும். அந்த டயல் முத்து இதுல ஃபுல்லா தெரியுது. இது சுத்தி இருக்குது ஃபுல்லா டைமண்டா சார்? ஃபுல்லி டைமண்ட், ஒரிஜினல் டைமண்ட் மேடம். இது எவ்வளவு இயர்ஸ் ஓல்டு சார் இது ஆக்சுவலி? 5 இயர்ஸ் ஓல்டு தான் மேடம். 5 இயர்ஸ் ஓல்டு. எந்த நாட்டுல தயாரிக்கிறது? சுவிட்சர்லாந்து மேடம். சார் இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுல இருக்கிறது மட்டும் தான் டைமண்ட் இல்லையா சார்? ஆமா, அதுல இருந்து ஓரம் வரதுலாம் டைமண்ட் உங்களுக்கு.
சாலிட் கோல்டு மேடம். ஓகே சார். இது வந்து கேஸ் வந்து இப்போ வருது மெட்டல் எப்படின்னா உங்களுக்கு வேற மெட்டல் செஞ்சு அது மேலே கோல்டு வந்து பிளேட்டிங் பண்ணுவாங்க. இதில் வந்து கோல்டு வந்து ஃபுல்லாகவே வந்து சாலிட் கோல்ட்லேயே வாட்ச் தயார் பண்ணியிருக்காங்க. இது வந்து 75 வருஷத்துக்கு வாட்ச் மேடம். இது 75 இயர்ஸ் ஓல்ட். இது ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதை கீ வாட்ச். இது சைட் செகண்ட் முள்ளுன்னு சொல்லுவாங்க. கீழே ஒரு முள்ளு தனியா இருக்கு. இது வித்தியாசமான வாட்ச். இது அப்பவுமே பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா எவ்வளவு மாடர்னா அந்த வாட்ச். கம்பெனி வந்து டிசாட் கம்பெனி, ஒமேகா கம்பெனியுடைய கம்பெனி இது டிசாட். ஓகே ஓகே. சீரியஸா ஐயோ பாக்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு சார். பின்னாடி இதெல்லாமே கோல்டா சார்? ஆமா சாலிட் கோல்டு. எந்த காலம் தெரியாது உங்களுக்கு சீக்கிரத்துல. இது வந்து 75 இயர்ஸ் இப்படி இருக்கதே பெரிய விஷயம். இது வந்து நீங்க பட்ட வரைக்கும் நாங்க மாத்திருக்கோம். இதெல்லாம் இப்ப நீங்க சேஞ்ச் பண்ணி இது மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. பட்டை வரைக்கும் மாத்திருக்கோம் நாங்க. வாட்ச் வந்து ஒரிஜினல் பக்காவா. இந்த வாட்ச் மட்டும் உள்ள நல்ல கரெக்ட்டா கண்டிஷனா இருக்கு. சீரியஸா சூப்பரா இருக்கு சார். ஓகே சார், நீங்க வந்து 100 இயர்ஸ் வாட்சஸ் நிறைய வாட்சஸ்லாம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் எப்படி சார் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க? அதுக்குண்டான சூட்கேஸ், அதுக்கு பாக்ஸு எல்லாம் பத்திரமா வச்சிருக்காங்க. அதுலயே வச்சு ரொம்ப சேஃப்டியா வச்சிருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏன் இந்த வாட்சை வந்து கலெக்ட் பண்ணோம்? ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா வாட்ச் வந்துட்டு இன்னைக்கு வந்து ₹1 ₹2 கிடையாது. அதுவும் நீங்க வச்சிருக்கிறதெல்லாம் வந்து ஹைஃபையான வாட்சஸ். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும்போது ஏன்டா நம்ம வந்து வாட்ச் கலெக்ட் பண்ணோம், ஏன் இவ்வளோ வாட்சஸ் வாங்கணும் அப்படின்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பல முறை ஃபீல் பண்ணியிருக்கேன் மேடம். சில சமயங்களில் ஃபைனான்ஷியல் ட்ரபிள் வரும். சில அவசரத்துக்கு விற்க போனால் அந்த வாட்சிங் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகே ஓகே. ரொம்ப விலை கம்மியாக கேட்பாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. அப்போ மனசு ரொம்ப கஷ்டப்படும். இந்த வாட்சை பற்றி தெரியல, இவ்வளோ கம்மியாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஃபீல் பண்ணுவோம் நாங்கள். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். உங்களுக்கு எவ்வளோ பிஸியான டைமிங்கில் எங்களுக்காக ஒரு டைமை வந்து ஒதுக்கி உங்களோட வாட்சோட டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் எங்களுக்கு சொன்னீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஆசைப்பட்ட வாட்சை வாங்கி உங்களோட ஹாபீஸில் ஃபுல்ஃபில் பண்ணிவிடுங்க சார். அதுக்கு கண்டிப்பாக எங்களோட வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. நம்மளோட ஹாபி லாபி ப்ரோக்ராம்ல மிஸ்டர் மோகனம் சுந்தன் சாரோட கலெக்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேற கலெக்ஷனோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். until then bye from பிரியங்கா.